வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் Ft006 5.1 ரிமோட் கிட்டில் வெல்கம் நேம் எடிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் கிட்ட ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னா ஒரு நேம் வரும். இப்போ நம்ம கடை பேர் வருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பேர் பிடிக்கல, நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச பேர் ஒன்று வச்சுக்கலாம், ஆன் பண்ணோன்னா அந்த பேர் தான் வரணும்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வெல்கம் நேம் எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பட்டன் அமுக்கணும்னா, இந்த ரிமோட்டில் நம்பர் 4 பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணோன்னே இப்போ வெல்கம் நேம் எடிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் இந்த ப்ரீவியஸ் பட்டனும் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இந்த கர்சர், இந்த ஒரு கோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம லெஃப்ட்டு ரைட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி அதில் டைப் அடிக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 1ஆம் நம்பரில் சிம்பிள்ஸாக இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஜெட் வரையும் வருஷப்படி இருக்கும். இது எப்படி வருஷப்படி இருக்குன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணோம்ல, பட்டன் மொபைல், அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு ஒவ்வொரு பட்டனில் 3 எழுத்து வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். 2 3 4 5 6 இந்த 5 நம்பரில் 3 எழுத்து இருக்கும். 7ஆம் நம்பரில் 4 எழுத்து இருக்கும். 8ஆம் நம்பரில் 3 எழுத்து இருக்கும். 9ஆம் நம்பரில் 4 எழுத்து இருக்கும். உங்களுக்கு என்னென்ன எழுத்து இருக்குதுன்னு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு இது லிஸ்ட்டு காட்டுறேன் பாருங்க. இதில் உள்ளபடி தான் இருக்கும். இது 1ஆம் நம்பரில் சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த 2ல் பார்த்தீங்கன்னா 3 எழுத்து, இது 3 எழுத்து, இப்படியே 3 வரும். 7ல் ஒரு 4 எழுத்து வரும். 9ல் ஒரு 4 எழுத்து வரும். இந்த மாதிரி இருக்கும். இதை விட நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ரிமோட்டில் எழுத்து இருக்கும். இப்போ அடுத்து இதில் ரிப்பீட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்பீட் பட்டன் எதுக்குன்னா, இந்த எழுத்து நம்ம டைப் படிக்கிறோம்ல, இந்த எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அப்படின்னா அப்பர் கேஸுங்கிறது கேபிட்டல் லெட்டர், லோயர் கேஸ்னால் ஸ்மால் லெட்டர், அந்த மாதிரி தான் வரும். அதே இன்னொரு இடம் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் வரும். நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த 1லேருந்து இந்த 0 வரையும் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டைப் படிக்கிறதுல ஏதாவது ஒரு தப்பாக நம்ம டைப் பண்ணிட்டோம்னா இந்த ரீசெட் பட்டன் அமுக்கணும்னா அது டெலீட் ஆகும். டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கர்சரை வந்து மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எழுத்தை டைப் அடிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம கடை பேர் இருக்குது, யூனிடெக் மிஷின் இருக்குது. இதை வந்து நம்ம எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணுறதுக்கு இந்த கர்சரில் இந்த நெக்ஸ்ட் பட்டன் இருக்குல்ல, அதை அமுக்குனிங்கன்னா இந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். அந்த எழுத்து போகிறது உங்களுக்கு தெரியுதா, அது கடைசி கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ இந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பழைய எழுத்து பூரா அழிஞ்சிக்கிட்டே வரும். இப்போ அழிச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பேர், உதாரணத்துக்கு என் பேரே வைக்கிறேன், சும்மா ஷார்ட்டாக வீரான்னு வைக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஹலோ வீரா அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா ஷார்ட்டாக டைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹலோங்கிறது HELLO, ஹெச் வந்து 4ல் இருக்குது. இப்போ ஸ்மால் லெட்டரில் வருது. இப்போ கேபிட்டல் லெட்டரில் வரணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ இந்த ரிப்பீட் பட்டன் இருக்குல்ல, அந்த ரிப்பீட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்பர் கேஸ்னு இருக்கும். அதுவே திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர்னு வரும். அதையே திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோவர் கேஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் தான் வேணும் அப்படிங்கும்போது அப்பர் கேஸில் தான் வைக்கணும். அப்பர் கேஸ் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் எந்த எழுத்து நீங்கள் டைப் பண்ணாலும் கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். இப்போ ஹெச் டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த எழுத்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கர்சரை மூவ் பண்ணிக்கணும். ஒரு ப்ரெஸ்ஸு ரைட் சைடு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த அண்டர் ஸ்கோர் கர்சர்னு சொல்கிறாங்களா, அது வந்து அடுத்ததில் நிற்கும். அப்போ வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போ வந்து இ இதில் இருக்குது, 3ல் இருக்குது, வச்சாச்சு. அடுத்து எல் வந்து 5ல் இருக்குது. அப்போ கர்சரை மூவ் பண்ணிவிட்டு எல், அடுத்து கர்சர் பிறகு எல், அடுத்து ஓ வந்து 6ல் இருக்குது. ஹலோன்னு நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேரை டைப் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டனை 2 இடம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கர்சர் வந்து 2 ஸ்டெப்பு தாண்டி போகும். அப்போ வந்து நம்ம பேரை பிடிச்ச பேரை டைப் பண்ணிக்கலாம். இப்போ
வி, அதுக்கடுத்து இ, அதுக்கடுத்து இ, அடுத்து ஆர், அதுக்கடுத்து ஏ. ஏ எந்த நம்பரில் இருக்குன்னா 2ஆம் நம்பரில் இருக்குது. ஏ, அவ்வளோதான். ஹலோ வீரா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் செட் பண்ணிக்க. நான் சும்மா உதாரணத்துக்கு செட் பண்ணி கேட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த எழுத்தை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த கர்சர் பட்டனை பேக்கை வந்துக்கிட்டு இப்போ வந்து இந்த 0 பட்டன் இருக்கு பாருங்க. இந்த 0 பட்டனை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எழுத்து உங்களுக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வரணும்னா இந்த ரீசெட் பட்டனை மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஹலோ வீரா நம்பிக்கிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ ஒரு எழுத்து ஏதாவது ஒன்று எழுத்து தப்பாக அடிச்சிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு கரெக்டாக தான் அடிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு தப்பாக அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ ஏதோ ஒரு எழுத்து நம்ம தப்பாக அடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து டபிள்யூ எழுத்து நம்ம அடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம டெலீட் பண்ணுறது எப்படின்னா, இந்த கர்சரை மூவ் பண்ணி அந்த விக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த எந்த லெட்டர்ஸ் நம்ம தப்பாக அடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த லெட்டர்ஸ்க்கு அந்த கர்சரை மாற்றி வச்சுக்கிட்டு, இப்போ வந்து இந்த ரீசெட் பட்டன் இருக்குல்ல, அந்த ரீசெட் பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த டபிள்யூ வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும், இதை 2ஆக பிரிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த 0 பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தனியாக போயிடும். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது கீழே சிம்பிள்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படி டைப் படிக்கிறதுனா, இதில் 1ஆம் நம்பரில் இருக்கும். 1ஆம் நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சிம்பிளாக மாறும். எந்த சிம்பிள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிளை நம்ம விட்டுற வேண்டியதான். இப்போ உதாரணத்து கீழே இருக்கிறதா இங்கே வந்திருக்கு. இதை நம்ம தப்பாக அடிச்சிட்டோம்னா இந்த நெக்ஸ்ட் பட்டனை ஒரு இடம் கொடுத்துட்டு அடுத்த எழுத்து கொண்டு போயிட்டு ரீசெட் பட்டனை கொடுத்தோம்னா அது அழிஞ்சு போயிடும். இப்போ இது உங்களுக்கு யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எழுத்து வந்துடும். இப்போ வந்து நம்ம டைப் அடித்தாச்சு. இப்போ இதை சேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மட்டும் ஆன் பண்ணால் போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். திருப்பி ஆன் பண்ணோம்னா நம்ம என்ன எழுத்து செட் பண்ணோம்னா அதுதான் நிற்கும். ஹலோ வீரா வந்துச்சா? இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். உங்கள் கடை நேம் வந்து செட் பண்ணிக்கலாம். வீட்டில் யார் பேர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வெல்கம் நேம் எடிட் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.